அட ஆமால, மறந்தே போயிட்டேன் பாரு. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். இப்ப சரியாயிடுச்சா இல்லையா? சரியாயிடுச்சு ஆண்டி. ஐயோ, ஃபர்ஸ்ட் என்ன ஆண்டின்னு கூப்பிடுறது நிப்பாட்டியா? சும்மா என்ன அக்கானே கூப்பிடு. நீ ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட எனக்கு ஏதோ வயசான மாதிரி ஃபீல் ஆகுது. சரிங்க அக்கா, இனிமே உங்க அக்கானே கூப்பிடுறேன். சரி ஓகே. கிளாஸ்ல நீ எப்படி படிப்ப? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவியா இல்ல லாஸ்ட் மார்க்கா? ஐயோ, அத ஏன் கேக்குறீங்க? எனக்கு எல்லா பாடமும் சூப்பரா வரும். ஆனா இந்த கணக்கு மட்டும் வரவே வராது. ஓ, அப்படி. சரி சரி சரி. சரி ஐசக்கா, நான் வீட்டுக்கு போறேன். இங்கெல்லாம் விளையாட கூடாதுன்னு அடிக்கடி பாட்டி சொல்லுவாங்க. ஏன் இங்கெல்லாம் விளையாட கூடாது? இந்த இடத்தெல்லாம் ரொம்ப நாளா சுத்தம் பண்ணாமே போட்டு வச்சிருக்காங்கல்ல. அதனால தான் பாட்டி இங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சரி நான் வீட்டுக்கு போறேன். சரிடா கண்ணா, பார்த்து போயிட்டு வா. நீ பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு கியூட்டா பேசுற. ஹாய், தேங்க் யூ. ஐயோ பாம்பு. டேய் கண்ணா, இந்த பக்கம் வா. இந்த பாம்பு தான் கடிச்சிருச்சு போல. ஐயோ ஐசக்கா, பாம்பு தான் கடிச்சிருச்சு. இருங்க நான் போய் பாட்டியை கூட்டிட்டு வரேன். ஆத்தி, நிஜமாவே பாம்பு தான் தீண்டி இருக்கு. இப்பவே நான் இவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறேன். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. தம்பி, பக்கத்துல எதுவும் ஹாஸ்பிட்டல் கிடையாது. நம்ம டவுனுக்கு தான் போயாகணும். அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போற வரைக்கும் தாங்காது. என்னம்மா சொல்றீங்க? இப்ப வேற என்ன பண்றது? தம்பி, பக்கத்துல சித்த வைத்தியம் பார்க்குற ஒரு அம்மா இருக்கு. அதை போய் கூட்டிட்டு வரேன். நாட்டு மூலிகை மருந்து எதையாவது கொடுத்து காப்பாத்திரும். நீங்க உள்ள போய் படுக்க வைங்க. பாப்பாக்கு காலில் கட்டு போட்டு விட்டுருக்கேன். விஷம் தலைக்கு ஏறதுக்குள்ள வைத்தியத்தை பார்த்துட்டா காப்பாத்திர முடியும்னு நினைக்கிறேன். நான் போய் வைத்தியத்தையை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள தூக்கிட்டு போங்க தம்பி. சரிங்கம்மா. கண்ணா, நீங்க நிக்காத, வீட்டுக்கு போ. ஐஷு, எந்திரி. எனக்கு தெரியும், என்னை விட்டு நீ போக மாட்ட. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஐஷு, எந்திரி. உயிரே போற மாதிரி இருக்கு. எந்திரி. ரியா, ஒர்க் முடிஞ்சதும் ஈவினிங் ஐஷுவை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். நீங்க அவங்களை எதுக்கு இப்ப பார்க்க போனோம்? திடீர்னு அவங்க அம்மா அப்பா இருந்த வீட்ல இருக்கணும்னு அனிஷா கூட்டிட்டு போயிருக்கான். அதான் ஒரே டவுட்டா இருக்கு. 2 பேரும் உண்மையாவே ஹாப்பியா தான் இருக்காங்களா, இல்ல 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையான மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு மரத்தை நடுறதுக்காக விதையை விதைக்கிறோம்னு வைங்க. சும்மா அதை நோண்டி பார்த்துட்டே இருந்தா வளரவே வளராது. அதை அப்படியே விட்டுட்டு நம்பிக்கையோட இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்க நல்லா இருக்காங்களான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்க 2 பேத்துக்கும் அனிஸ் மேல அப்படி என்னதான் சந்தேகம்? அவருக்கு ஏற்கனவே ஒரு பாஸ்ட் இருக்கு. அதை வச்சு அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமாவே இருக்கு. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும்ல. அப்படிலாம் எதுவும் இருக்காது. அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறதுக்காக கூட தனியா அங்க போயிருக்கலாம். நீங்களும் சரி, ஆதியனாவும் சரி, அவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்குங்கிற பேர்ல அடிக்கடி அவங்கள பாத்துட்டு வரீங்க. இது அவங்களுக்கும் தொந்தரவா தானே இருக்கும். ஹனி சார் உங்களை பத்தி என்ன நினைப்பாரு? கொஞ்சம் கூட அதை யோசிக்க மாட்டீங்களா? ஏண்டி, அப்ப என் ஃப்ரெண்டை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரியா? எப்பா சாமி, உங்களை நான் ஒன்னும் சொல்லல. நீங்க போய் பாருங்க, பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா சந்தேகப்படுற மாதிரி கேள்வி மட்டும் கேட்காதீங்க. எப்ப பாரு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நல்லா இருக்கியா, ஹாப்பியா தானே இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லையே, இதையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சங்கடமா இருக்காது? ஏதோ அவர் உங்க ஃப்ரெண்டை கொடுமைப்படுத்துற மாதிரி மாறி மாறி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க அவரும் மனுஷன் தானே. அவரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ சொல்றதும் சரிதான்ல. இந்த ஆங்கிள் இருந்து நாங்க யோசிக்கவே இல்ல. எப்படி யோசிப்பீங்க? ஐஷு மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் உங்க கண்ணை மறைக்குது. 2 பேரும் பாசமா இருங்க, தப்பே இல்ல. ஆனா அதுக்காக இப்படி ஓவரா அவங்க லைஃப்ல இன்வால்வ் ஆகாதீங்க. உங்களுக்கு அவங்க மேல எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா எல்லா உறவுகளுக்கும் சில லிமிட் இருக்கு. இந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அது அவங்க லைஃப்க்கும் நல்லதில்ல. அதுக்காக தான் சொல்றேன், ஃப்ரீயா விடுங்க. ஐஷுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நிச்சயமா உங்க 2 பேர்கிட்ட தான் சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் அவங்கள பத்தி இவ்ளோ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான் ரியா. இந்த ஆங்கிள் இருந்து நான் யோசிக்கல. இனிமே யோசிக்கிறேன். சார், இந்தாங்க உங்க ஆர்டர். ஃபுட் டெலிவரியா? இது நான் ஆர்டர் பண்ணலையே. ரியாங்கிறவங்க தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னது ரியாவா? அது என்னோட பேர் தான். ஆனா நான் ஆர்டர் எதுவும் போடலையே. ஏய் கீர்த்தி, நம்ம ஆர்டர் போட்டோம்ல, ஆர்டர் வந்துச்சு பாரு. சார் வாங்குறதுக்குள்ள நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் வா. அட இருடி, ரியா பேர்ல தானே போட்டிருக்கோம். அவளே வாங்கிட்டு விடு. என்னது, அவளே வாங்கட்டுமா? அவ வாங்கினா நம்ம எப்படி சாப்பிடுறது? அவ வாங்கட்டும். அந்த டெலிவரி பாய் வெளியே போனதும் அது நம்மளோட ஆர்டர், நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். இப்ப நம்ம போனா நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். சார் காசு கொடுத்து வாங்கட்டும், அப்புறம் நம்ம போய் வாங்கிக்கலாம். அடி பாவி, கேஷ் ஆன் டெலிவரியா போட்டேன். ஆமா தம்பி, அட்ரஸ் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணல. என்ன சார் விளையாடுறீங்களா? தெளிவா அட்ரஸ் போட்டிருக்கு, உங்க ஒய்ஃபோட நேம் போட்டிருக்கு. நீங்க ஆர்டர் பண்ணலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி ஒன்னு பண்ணுங்க, நீங்க ஆர்டர் கேன்சல் பண்ணி விடுங்க. நான் திரும்ப எடுத்துட்டு போயிடுறேன். அட என்ன பண்ணி புரியாம பேசுற? நான் ஆர்டர் போட்டிருந்தா தானே நான் கேன்சல் பண்ண முடியும். மேடம், நீங்க ஆர்டர் போடாம உங்களோட நேம் அட்ரஸ்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் கரெக்ட் தான். ஒருவேளை அதுக்கு 2 ஆர்டர் போட்டிருக்குமோ?
போட்டிருந்தா இந்நேரம் வாங்க வந்திருக்குமே. உங்களை மாதிரி நான் எத்தனை கஸ்டமரை பார்த்திருப்பேன். ஆர்டர் போட வேண்டியதா அப்புறம் பிடிக்கலன்னா கேன்சலும் பண்ணாம எங்களை அலைய விட்டு வேடிக்கை பார்க்கறது. தயவு செஞ்சு ஒன்னு வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க மேடம். நாங்க ஆர்டர் பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கோம். நீ தான் அட்ரஸ் மாதிரி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா செக் பண்ணி பாரு தம்பி. ஐயோ சார், எத்தனை முறை சார் நான் செக் பண்றது? வர வழியில ஃபுல்லா இந்த அட்ரஸ் மேப் போட்டு தானே நாங்க வரோம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் மேடம், வாங்கிக்கோங்க. ஏங்க பேசாம வாங்கிட்டு அனுப்பி விடுங்க. அப்ப நீ தான் ஆர்டர் போட்டியா? நான் போடலங்க. ஒருவேளை கீர்த்தி அஞ்சலி போட்டு பழகுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு வரட்டும், அப்புறம் நான் அவளுக்கு கவனிச்சுக்கிறேன். இப்போதைக்கு பார்சலை வாங்கி வைங்க. இந்த ஆபீஸ்ல அதுக்கு ஜாயின் பண்ணதுல இருந்து திங்கிறதும் தூங்குறதும் தான் வேலையாவே இருக்கு. சரி சரி விடுங்க, திட்டாதீங்க. அப்புறம் பாத்துக்கலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அச்சோ அப்படிலாம் இல்லைங்க. அந்த பையனை முதல்ல அனுப்பி விட்டுட்டு அப்புறம் எதனாலும் பேசிக்கலாம். தம்பி சரி, எவ்வளவு ஆச்சு? டெலிவரி சார்ஜோட சேர்த்து மொத்தம் 2500. சரி ஓகே, ஃபோன்பே இருக்குல்ல? இருக்கு சார். நம்பர் சொல்லுங்க, பே பண்ணிடுறேன். ஓகே சார். நல்ல வேலைடி, சார் கேன்சல் பண்ணிடுவாரோன்னு நினைச்சேன், வாங்கிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, ரியா பேர்ல ஆர்டர் போட்டேன். ஆனா நம்பர் என்னோடது, கேன்சலும் பண்ண முடியாது. சரி சரி வா, போய் வாங்கிட்டு வந்துடலாம். சிக்கன் பிரியாணியும் ஃப்ரைட் சிக்கனும் இன்னைக்கு ஒரு பொடி. ஆர்டர் போட்டுட்டு 2 பேரும் எங்கடி போனீங்க? அது வந்து ரியா, பாத்ரூம் போயிட்டு வந்தோம். அது எப்படி டெலிவரி பாய் வர டைமா பார்த்தா 2 பேருக்கும் ஒரே நேரத்துல பாத்ரூம் வந்திருக்க? ஐயோ இவ வேற மானத்தை வாங்குறாளே. 2ல இருந்து எம்டி போனாடி என்னைக்கு ப்ரமோஷன் வாங்கினாலோ அன்னையில இருந்து கொஞ்சம் ஓவரா தான் பண்றான். என்னடி கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம நிக்கிறீங்க? இந்த நேரத்துல டெலிவரி பாய் வருவானு எனக்கு எப்படி தெரியும்? ஓ, உங்களுக்கு தெரியாதுல? சரி விடுங்க, உங்களுக்கு பதிலா ஆர்டர் நாங்க தானே வாங்கிட்டோம், நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். சார் சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். நாங்க கஷ்டப்பட்டு ஆர்டர் போடுவோமா, இவர் நோகாம அதை சாப்பிட்டு போவாராம். நீங்க கஷ்டப்பட்டு ஆர்டர் போட்டு திங்கிறதுலாம் சரிதான், ஆனா அது உங்க சொந்த காசுல திங்கணும். இப்படி கேஷ் ஆன் டெலிவரி போட்டு அடுத்து உங்க தலையில கட்டக்கூடாது. அதானே 2 பேரும் 2500 எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் நான் இதை தரேன். ஹிந்தி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி, துரோகி. நம்ம ஒன்னா ஸ்கூட்டில போனது, பல்லாங்குழி விளையாண்டது, பாடி ஆடினது, இதெல்லாம் மறந்துட்டியா? அதானே மச்சான் என்ன மறந்துட்டியா, தோளா என்ன மறந்துட்டியா, நண்பா என்ன மறந்துட்டியா, மறந்துட்டியா? என்ன சாங்க மறந்துட்டியா? சரி 2 பேரும் புடிங்க, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். ஹை தேங்க்ஸ் ரியா, நன்றிடா. ஒன்னும் ஆகாதுல? மயக்கம் தெளிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திப்பாங்க. அதுக்கப்புறம் தூங்க விடாம பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்காம இருந்தா போதும். விஷத்தை முறிக்கிறதுக்கு மருந்து கொடுத்தாச்சு, அது வேலை செய்யணும்ல. நல்ல கண்ணை எட்டிக்கிட்டு தூக்க வரும், ஆனா தூங்க விடக்கூடாது. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை, ஆண்டவன் புண்ணியத்துல நான் பக்கத்துலயே இருந்தேன். விஷம் மட்டும் தலைக்கு ஏறி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் பிள்ளை உசுரே போயிருக்கும். ஒரு உசுரா இருந்தா கூட பரவாயில்ல, இன்னொரு உசுர வயத்துல சுமந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இங்க எதுக்குப்பா கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன்? என்னம்மா சொல்றீங்க? 2 உசுரா? எனக்கு புரியல. அட என்னப்பா புரியலங்கிற, உனக்கு தெரியாதா? அந்த பொண்ணு மாசமா இருக்கு. நீ கேக்குறத பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெரியாது போல. அம்மா, நிஜமா தான் சொல்றீங்களா? ஐஷு பிரெக்னண்டா இருக்காங்களா? ஆமாப்பா, உனக்கு சந்தேகமா இருந்தா டவுன்ல இருந்து ஒரு டாக்டர் வர வச்சு பாத்துக்கோ. நாளா நாடி புடிச்சே பிறக்க போற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கரெக்டா சொல்லிடுவேன். இப்போ உன் பொண்டாட்டி 2 மாசம் முழுகாம இருக்கா. குழந்தைக்கு இந்நேரம் இதய துடிப்பு கூட வந்திருக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. இவ உயிருக்கும் குழந்தை உயிருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடாதுல? அதெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா. நல்ல விஷத்தை முறிக்கிற மூலிகையா தான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் கண் விழிக்க வச்சு பாத்துக்கோ. சரிங்கம்மா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். ஏதாவது அவசரம்னா கூப்பிடுங்க. சரிங்கம்மா. அம்மா, பணம்? உன் பொண்டாட்டி முதல்ல கண் விழிக்கட்டும், அவ நல்லானதுக்கு அப்புறம் பணத்தை வாங்கிக்கிறேன். இங்க பக்கத்துல தான் என் வீடு, ஒன்னும் அவசரம் இல்ல, நான் வரேன். வந்த இடத்துல இப்படி ஆயி போச்சே, அதான் வருத்தமா இருக்கு. சரிப்பா தம்பி, நீ பாத்துக்கோ. ராத்திரி சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரேன். பாப்பா கண் முழிச்சதும் தண்ணி கேட்கும், பார்த்து அளவா கொடுங்க தம்பி. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. ஒரு மனைவி தான் தன் உயிரை வயிற்றுல சுமக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு தன் புருஷன்கிட்ட எங்க நீங்க அப்பாவாக போறீங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐஷு, இப்போ நீங்க என் உசுர இல்ல நம்ம உசுர வயிற்றுல சுமந்துட்டு இருக்கீங்க. நீங்க அம்மாவாக போறீங்க, நான் அப்பாவாக போறேன். ஹைடி பட்டு, என்னக்கா டியூட்டி கிளம்பாம கிச்சன் என்ன பண்றீங்க? அத்தைக்கு லேசா தலைவலியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் நான் குக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கிளம்பலான்னு வந்தேன். ஓ அப்படியா? ஆனா உங்களுக்கு டைம் ஆச்சுல, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்.
பூஜா உனக்கு குக்கிங் பண்ண தெரியுமா? ஓ சூப்பரா பண்ணுவனே. உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, எல்லாமே பண்ணி கொடுப்பேன். உனக்கு சாண்ட்விச் பண்ண தெரியுமா? பண்ண தெரியுமே. உனக்கு வெஜ் சாண்ட்விச் வேணுமா இல்ல சிக்கன் சாண்ட்விச் வேணுமா? எனக்கு ஐஸ்கிரீம் சாண்ட்விச் தான் வேணும். ஏண்டி நேத்து நைட் தான ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், மறுபடியும் ஐஸ்கிரீம் கேக்குற? அம்மா அது நேத்து நைட் சாப்பிட்டது, எனக்கு இப்ப வேணும். இப்ப என்ன உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும்? குக்கிங் முடிச்சிட்டு ஆன்ட்டி உன்னை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். பூஜா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐஸ்கிரீம் அடிக்கடி சாப்பிட்டா அவளுக்கு ஒத்துக்காது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுக்கா. கோல்டு ஏதாவது வந்தா டேப்லெட் போட்டுக்கலாம். என்ன பட்டும் டேப்லெட் போட்டுப்பீங்கல? டேப்லெட் போட்டுப்பேன். அப்படியே டாக்டர் கூட்டிட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். என்ன பட்டும்? இன்ஜெக்ஷனா? இன்ஜெக்ஷன் போட்டா வலிக்குமே. ஆமா வலிக்க தான் செய்யும். ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா ஊசி போட்டு தானே ஆகணும். இப்ப சொல்லுங்க, ஐஸ்கிரீம் வேணுமா வேண்டாமா? எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணும் பூஜா. குட் கேர்ள். இனிமே ஐஸ்கிரீம்லாம் அடிக்கடி சாப்பிட கூடாது. ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் இது மட்டும் தான் சாப்பிடணும். உனக்கு வெஜ் சாலட் செஞ்சு கொடுக்கறேன், சாப்பிடு. ஆனா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே இருக்காதே. ஆன்ட்டி உனக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பரா செஞ்சு கொடுக்கறேன். அப்ப ஓகே. அக்கா நீங்க போய் டியூட்டி கிளம்புங்க, நான் இவளை பாத்துக்கறேன். நீ எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்க, உனக்கு எதுக்கு சிரமம்? நீ சும்மா இரு, நான் பாத்துக்கறேன். இதுல என்னக்கா இருக்கு? என் ஃப்ரெண்டோட வீடு என் வீடு மாதிரி தான். இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, அதனால தான் பண்றேங்கிறேன். உங்களுக்கும் டியூட்டிக்கு டைம் ஆச்சுல, நீங்க போய் கிளம்புங்க. அருணும் நானும் வெளியே சாப்பிட்டுப்போம். ஆன்ட்டிக்கு நான் சமைச்சு வச்சுட்டேன். நீ உனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் ஏதாவது செஞ்சுக்கிட்டா போதும். சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி லட்சு, இன்னைக்கு ஒரு நாள் பாட்டிக்கு சிரமம் கொடுக்காம சமந்தா ஆன்ட்டி கிட்ட விளையாடிட்டு பத்திரமா இருக்கணும். சரிம்மா, நான் பூஜை கூட இருந்துட்டேன். நீ கிளம்பு. ஹோம்வொர்க்லாம் எழுதி முடிச்சிட்டீங்களா இல்லையா? இல்லையே, ஐசி சித்தி எப்பவும் வீட்ல இருக்கும்போது ஹோம்வொர்க் எழுத ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இல்லல்ல, அதனால நான் முடிக்கல. ஓ கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஹோம்வொர்க் எழுதுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஏங்க ஏய் மெதுவா மெதுவா பார்த்து. ஐஷு நல்ல வேலை, கண்ணை முளைச்சிட்டீங்க. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏங்க எனக்கு தூக்கமா வருது. பாம்பு கடிச்ச விஷயம் தலைக்கு ஏறிடக்கூடாதுன்னு மருந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க நைட்டு தூங்காம இருக்கணும். ஆனா எனக்கு தூக்கமா வருதே. ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் ஏதாவது உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். நான் வேணா பாட்டு பாடவா? நான் வேணா இங்க இருந்து ஓடவா? இந்த நிலைமையிலயும் உங்களுக்கு நக்கல் தானே? பின்ன எனக்கே தூக்கம் வருதுங்கற, நீங்க பாட்டு பாடுறீங்கறீங்க. அப்போ வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கலாம். என்ன பேசுறது? என்ன பேசினாலும் என் தூக்கத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு தான் தெரியும்ல. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நிச்சயமா நீங்க தூங்கல மாட்டீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படி என்ன விஷயம்? நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இன்னொரு ஆள் வர போறாங்க. யாரு? உங்க எக்ஸ் தானே? ஓ, அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது இல்லடி, இது வேற இன்னொரு ஆளு. ஓ, இன்னொரு ஆளா? ஏங்க பாம்பு கடிச்சதே நான் அப்படியே விட்டுக்க வேண்டியதானே? நிம்மதியா போய் அது சேர்ந்திருப்பேன். இதுல ஒரு ஆளு ரெண்டு ஆளு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இதுக்கு நான் நிம்மதியா தூங்கவாது செய்றேன், என்ன தூங்க விடுங்க. ஏய் லூசு, அது இல்லடி. பின்ன வேற என்ன? சும்மா கடுப்பு கிளப்பிட்டேன், எனக்கு வேற தூக்கமா வருதே. ஏய் பொண்டாட்டி, அது இல்லடி, தூங்கிறாத. இங்க பாருங்கறல்ல. என்னையா வேணும் உனக்கு? நீ பேசுறதுனால எனக்கு தூக்கம் வருதோ இல்லையோ, எனக்கு கடுப்பா இருக்கு. தாய்மை ஒரு அழகான உணர்வு. இதை இப்ப இவங்க கிட்ட சொன்னா முழுசா சந்தோஷப்பட மாட்டாங்க. நம்மளோட காதலை வெளிப்படுத்திட்டு அப்புறம் இவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கலாம். அது வரைக்கும் என் ரெண்டு குழந்தைகளையும் பத்திரமா பாத்துப்பேன். ஐயோ, என்ன தூங்க கூடாதுன்னு சொல்லிட்ட? நீ கண்ணு முழிச்சிட்டே தூங்கிட்டு இருக்கியா? ஏதாவது பேசி தொலைங்க. ஐயோ, ஒன்னதாயா? அது ஒண்ணு இல்ல பாப்பா, ஒரு சின்ன யோசனை. என்ன பாப்பாவா? இது என்ன புதுசா இருக்கு? சும்மா கூப்பிடணும்னு தோணுது, ஏன் கூப்பிடக்கூடாதா? நீ எப்படியோ கூப்பிடு. இப்ப எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்கக்கூடாது. விஷத்தை முறிக்கிறதுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்றது? எனக்கு தூக்கமா வருதே. பாப்பா எந்திரி, தூங்காத. இன்னைக்கு தூங்கக்கூடாது. ஐயோ, கண்ணை இருட்டிக்கிட்டு அப்படி தூக்கம் வருது. தூங்க கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னாலதான் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, உனக்கே தெரியும்ல. தெரியும்டா, ஆனா இன்னைக்கு தூங்கக்கூடாது. எந்திரி. முடியாது, நான் தூங்க தான் போறேன். அச்சோ, தூங்கக்கூடாதுங்கிறல்ல, எந்திரி. ஏன் இப்படி படுத்துற? சரி, ஏதாவது பேசியாவது தொலையேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம்? தாவியக்காக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. நம்ம தலைவருக்காக ஒரு விசில் போட்டுருவோமா? கொஞ்ச நேரம் அசந்து தூங்கணும்னு பையன், எனக்கு சங்கே ஊத வேண்டியது இருக்கும். இதெல்லாம் விசில் போடணுமா? விசில
ஏதாவது ஃபன்னா பேசிட்டு இருந்தா முழிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா கடுப்பாகுறீங்க. என்னால முடியலங்க. கண்ணு எரிட்டிட்டு வருது. கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது. இப்படி தூங்கி தூங்கி வழிஞ்சீங்கன்னா நம்ம பிறக்க போற பாப்பாவை எப்படி பாத்துப்பீங்க? பாப்பாவா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. எனக்கு ஒண்ணு மாதிரி பையன் தான் வேணும். ஆனா எனக்கு உங்கள மாதிரி ஒரு வாழ்த்தனம் பண்ற பொண்ணு தான் வேணும். அதனால முதல்ல பொண்ணு, அப்புறம் பையன். சரி, பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? பொண்ணு பிறந்தா பூமின்னு வைக்கலாம், பையன் பிறந்தா வானன்னு வைக்கலாம். என்னது? பூமி வானமா? ஆமா, நயன்தாராவும் விக்னேஷ் செல்வனும் அவங்க பசங்களுக்கு உயிர் உலகம்னு பேர் வச்சிருக்காங்க. அதான் நம்மளும் ட்ரெண்டிங்கா இருக்கிற மாதிரி வானம் பூமின்னு வச்சிடலாம். இல்லனா காற்று மலை எப்படி வேணாலும் வைக்கலாம். ஏங்க, குழந்தைங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பேர் வைப்பாங்களா? லூசா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸே வைக்கும் போது நம்ம வைக்க கூடாதா? சும்மா காமெடி பண்ணாம ஏதாவது நல்ல பேரா சொல்லுங்க. சரி சரி, கோவப்படாதீங்க. பாப்பா பொண்ணு பிறந்தா அனுஷியான்னு வைக்கலாம். அது ஏன் அனுஷியா? உங்களோட எக்ஸ் லவர் பேரா? இல்ல, என்னோட கரண்ட் லவர் பேரு. ம், இருக்கும் இருக்கும். எத்தனை லவர் தான் வச்சிருப்பீங்களோ? ஏற்கனவே இலக்கியா, அனுஷியா, அடுத்தது ஐஸ்வர்யா. என் பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல சேர்க்காதீங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிராமா வைஃப், அவ்வளவுதான். டிவோர்ஸ் முடிஞ்சதும் நம்ம டீலும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ ஞாபகம் இருக்குல்ல? இது மட்டும் எந்த நேரத்துல இவளுக்கு ஞாபகம் இருக்கும். ஏய், இப்போ உனக்கு தூக்கம் வரல? வருதுதான், ஆனா என்ன பண்றது? அதான் தூங்க முடியாதே. நீங்க இப்படி பேசிட்டே இருங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன். சரி ஓகே. தேசம் தனை நீ பாதி நான் பாதியாய் கோர்க்கின்ற பாசம் தனை காதல் என்று பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தம் இது. என்னை போலே பெண் குழந்தை, உன்னை போலொரு ஆண் குழந்தை, நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றானது இன்னொரு தானடி. லட்சும், அந்த போன் யாரோடது? இது என் அம்மாவோட போன் தான். நம்ம கூட பேசிட்டு மறந்து வச்சிட்டாங்க போல. நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன். நம்ம ஃபோன் பண்ணாதான் கட் பண்ணி விடுறான். இந்த அக்கா ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணா நிச்சயமா அனீஷ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூஜா, நீ இங்கே இரு, நான் கொடுத்துட்டு வந்துறேன். உங்க சித்தப்பா சித்தியையும் நீங்க மிஸ் பண்றீங்களா இல்லையா? நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஐசி சித்தி எப்பவும் என் கூட ஜாலியா கண்ணாம்பூச்சி ஓடி பிடிச்சு விளையாடிட்டே இருப்பாங்களா? இப்போ இல்லாம அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. ஆனா அவங்க தான் எங்க போயிருக்காங்கன்னே தெரியலையே. அம்மா கிட்ட கேட்டா ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியலனா என்ன? ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசுவோமா? இப்பவே அவங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். நான் ஃபோன் பண்ணாதான் நீ எடுக்கவே இல்ல. இனி நீ எடுத்து தானே ஆகணும். நிச்சயமா எடுப்ப.